நீதிமான்களுடைய ஆசை. நீதிமான்களுடைய ஆசை நன்மையே. துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும். நீதிமான்கள் நன்மையையே பேசுவார்கள், நன்மையையே விரும்புவார்கள், நன்மையையே செய்வார்கள், நன்மையையே யோசிப்பார்கள். நீதிமான்களுடைய ஆசை நன்மையே. எல்லாம் நன்றாய் நடக்க வேண்டும் என்றும் எல்லோரும் நன்றாய் இருக்க வேண்டும் என்றும் நீதிமான்கள் ஆசைப்படுவார்கள். இவர்கள் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டார்கள். இவர்களால் எல்லோருக்கும் நன்மையும் சந்தோஷமும் உண்டாகும். மற்றவர்களுடைய சந்தோஷத்தை பார்த்து இவர்கள் சந்தோஷப்படுவார்கள். நீதிமான்கள் கர்த்தரிடத்தில் தங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுவார்கள், மற்றவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுவார்கள். தேவனுடைய கிருபையும் அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார்கள். கர்த்தர் நல்லவர், அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. அவர் எல்லோருக்கும் நன்மை செய்கிறவர். நாம் கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்வார். நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். அப்போது அவரே நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். துன்மார்க்கன் எல்லோருக்கும் தீங்கு செய்கிறான். அவன் தீங்கு நினைக்கிறான். பிறர் விழ வேண்டும் என்பதற்காக குழிகளை வெட்டுகிறான். துன்மார்க்கன் தான் வெட்டிய குழியில் தானே விழுவான். துன்மார்க்கன் பிறருக்கு கண்ணியை வைக்கிறான். தான் வைத்த கண்ணியிலே தானே விழுவான். துன்மார்க்கன் யாருக்கும் நன்மை செய்ய மாட்டான், யாரையும் ஆசீர்வதிக்கவும் மாட்டான், எல்லோரையும் சபிப்பான். துன்மார்க்கனுடைய நம்பிக்கை கோபாக்கினையாய் முடியும். தேவனுடைய கோபம் துன்மார்க்கன் மீது வரும்.